குட் ஈவினிங் சில்ட்ரன். ஃபிஃப்த் சயின்ஸ்ல வாட்டர் லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். வாட்டர் லெசன்ல இந்த ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆல்சோ. நமக்கு ஹெல்த் ரிலேட்டட் சாப்டர், சரிங்களா? இது வந்து வாட்டர் பார்ன் டிசீசஸ் அப்படிங்கிறது இப்போ அதுவும் நம்மளுடைய சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரெயின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெய்னி டேஸ்ல என்ன மாதிரியான டிசீசஸ் எல்லாம் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீசஸ் என்னது, நீரால் பரவக்கூடிய ஒரு நோய்கள்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? வாட்டர் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொன்னா நம்ம பியூரிஃபை பண்ணாத ஒரு தண்ணியில அந்த மாதிரி இருக்கக்கூடியது எப்படி நமக்கு வந்துட்டு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமிகளால் நமக்கு உருவாகக்கூடிய டிசீசஸ் என்ன அப்படிங்கிறது தான். நம்ம ஆக்சுவலா எல்லா இடத்துலயுமே இந்த லெசன்ல நம்ம என்ன பார்த்தோம்? வாட்டர் கண்டாமினேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னு சொன்னா என்னது? சுத்திகரிக்கப்படாத ஒரு தண்ணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? நமக்கு சுத்திகரிக்கப்படாத ஒரு நீர் அப்படிங்கிற கூடிய ஒரு நீர்னால நமக்கு எந்த வகையான ஒரு வியாதிகள் நமக்கு வருது? சுத்திகரிக்கப்படுத்தாத நீர், அதுல நமக்கு சின்ன சின்ன ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள்னால் நமக்கு வரக்கூடிய டிசீசஸ் என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி நமக்கு தண்ணி அப்படின்னு சொன்னாலே என்னது? அதுல கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லா இடத்துலயுமே இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் சோர்சஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல ரிவர் வாட்டர், லேக் வாட்டர், கெனல் வாட்டர், வெல் வாட்டர் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு தண்ணியிலையுமே நம்ம என்ன பார்த்தோம்? எதுலெல்லாம் நமக்கு வந்துட்டு கிருமிகள் இருக்கும், எதுல கிருமிகள் இருக்காது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணினோம்? அப்பயே படிச்சோம் இல்லையா? அது போல அதுவும் மேலும் பொல்யூட்டட் வாட்டர்ல, அப்போ கண்டாமினேட் பண்ணக்கூடிய தண்ணியில நமக்கு என்ன ஆகுது? என்னெல்லாம் இருக்கும்? அப்போ அந்த மாதிரியான நீர்ல இருக்கக்கூடிய நமக்கு கிருமிகள் என்ன, அதனால என்ன வகையான நமக்கு வந்து டிசீஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கணும். மெயினா நம்ம பார்க்கும் பொழுது இங்க சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பிலோ 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான நோய்கள் நிறைய இருக்கு. ஸோ பிலோ 5 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது? ரொம்ப சின்ன ஒரு குழந்தைங்க. ஸோ ஸ்கூல் ஜாயின் பண்ண புதுசுல இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன ஆகும்? ஈஸியா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைவாக இருப்பதால் எளிதாக நோய் தொற்று அப்படிங்கிறது நமக்கு அவங்களுக்கு வரும். ஈஸியா இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட அடிக்கடி நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே ஃபில்டர் வாட்டர், எல்லா தண்ணியுமே என்ன பண்ணணும்? நம்ம ஃபில்டர் பண்ணி அண்ட் தென் ஹீட் பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஹாட் வாட்டர்ல நமக்கு நிறைய கிருமிகள் அப்படிங்கிறது என்ன ஆகும்? குறையும். ஹாட் வாட்டர்ல நுண்ணுயிரி அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு. அதனாலதான் எப்பொழுதுமே நமக்கு வந்து ஏஜ்டு பர்சன் ஆஸ் வெல் அஸ் நம்ம சின்ன குழந்தைங்க ரெண்டு பேருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடியது நமக்கு ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹாட் வாட்டர் நம்ம செலக்ட் பண்ணோம்னு சொன்னா என்ன ஆகாது? நுண்ணுயிரிகள் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். எந்த ஒரு டிசீஸும் நம்மள என்ன பண்ணாது? அஃபெக்ட் பண்ணாது. ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபில்டர்டு வாட்டர்டு அப்படின்னு சொன்னாலே வடிகட்டின நீர். எந்த ஒரு தண்ணியுமே நம்ம என்ன பண்ணணும்? வடிகட்டி அதுக்கப்புறம் சூடுபடுத்தி ஆற வச்சு நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா நிச்சயமா நமக்கு என்ன வராது? மேக்சிமம் அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ 80% டிசீசஸ் நமக்கு எப்படி வருது? இந்த தண்ணியினால, நமக்கு வந்து சுத்திகரிக்கப்படாத தண்ணியினால. அதனாலதான் நமக்கு நிறைய டிசீஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இல்லட்ரசி. இல்லட்ரசி அப்படின்னு சொன்னா என்னது? இத பத்தின ஒரு அவேர்னஸ் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறது தான். பிகாஸ் இப்ப பாவர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம எடுத்துக்கலாம்.
பாவர்ட்டி அப்படின்னு சொன்னா ஏழ்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு ரீசனா இருந்தாலும், எந்த ஒரு நமக்கு நம்மளுடைய பொசிஷன் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், அத சரியானபடி அதனுடைய காரணத்தை என்ன பண்றோம் புரிஞ்சுக்கணும். நம்ம என்னால சூடுபடுத்தி குடிக்க முடியாது அப்படிங்கிற காரணம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா டிசீஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். இப்போ என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அஃபெக்ட். சோ இப்போ எதனால அப்படின்னு சொன்னா டிசீஸால. நோய் தொற்று என்பது என்பது வரக்கூடாது. வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரீசன்லாம் எடுத்துக்கவே கூடாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இல்லிட்ரசி. இல்லிட்ரசி அப்படின்னு சொன்னா நம்ம படிப்பறிவின்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ படிப்பறிவின்மை அப்படிங்கிறது நமக்கு இது ஒரு காரணமாக கண்டிப்பாக சொல்லவே கூடாது. படிப்பறிவிற்கும் நமக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க அதனாலதான் என்ன செய்யணும், அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க படிக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த மழை காலங்கள்ல நமக்கு நிறைய நோய்கள் எதனால வருது அப்படின்னு கேட்டா நமக்கு சுத்திகரிக்கப்படாத தண்ணியினாலதான் வருது. அதனால என்ன பண்ணணும், நம்ம கண்டாமினேட்டட் வாட்டரை பயன்படுத்தக்கூடாது, மோரோவர் பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, சோ இப்போ நமக்கு மெயினா என்ன மாதிரியான டிசீசஸ் எல்லாம் வாட்டர் பார்ன் நமக்கு நீரினால் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது என்ன மாதிரியான டிசீசஸ் அப்படிங்கிறது, டிசீஸ் உடைய நேம் யூஸ்வலா நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடிய ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய டைஜஷன் அப்படிங்கிறது தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ டைஜஷன் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் திங் வாமிட் அப்படிங்கிறது வரும், அல்லது லூஸ் மோஷன் அப்படிங்கிறது வரும் இல்லையா. இந்த ரெண்டு விஷயம்தான் நமக்கு டிசீஸ்னா எனது டைஜஷன் அப்செட்டால வரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இதனால நமக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா டயேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம். டயேரியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா நமக்கு பாக்டீரியாவால நம்மள அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அத நமக்கு எந்த ஒரு இது இதனுடைய காசால வரக்கூடியது, எதனால நமக்கு வருது அப்படின்னு கேட்டா பாக்டீரியா. சோ தண்ணியில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமின்னு சொன்னோம்ல, அதுதான் பாக்டீரியா. என்ன மாதிரியான பாக்டீரியா அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், சல்மோனெல்லா, ஷிகெல்லா, ஈகோலி. இந்த வகையான ஒரு பாக்டீரியாவால நமக்கு என்ன ஆகுது, இந்த டிசீஸ் டயேரியா அப்படிங்கிறது நமக்கு வருது. இதனுடைய நமக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன ரீசன் நம்ம சொன்னோம், இன்டைஜஷன். சோ இன்டைஜஷன் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு செரிமானம் இல்லாமை அப்படிங்கிற காரணம் தான், சரிங்களா. சோ நமக்கு டைஜஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னாலே இந்த டயேரியா அப்படிங்கிறது வரும். சோ டைஜஷன் சரியில்லைங்கும் போது நல்லா தண்ணியை வச்சு நல்லா சமைச்சு நல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஆஸ் வெல் அஸ் அதே போல பாயில்டு வாட்டராகவும் நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வராது. அண்ட் தென் நமக்கு வாமிட்டிங் வரும், ஸ்டொமக் பெயின் வரும், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் நமக்கு வரும். நமக்கு சரியாக நமக்கு செரிமானம் இல்லாம இருக்கிறது, ஸ்வெட்டிங் அப்படிங்கிறது. எந்த ஒரு பெயினா இருந்தாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் ஸ்வெட்டிங். ரொம்ப பெயின், நமக்கு ஸ்டொமக் பெயினா இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பெயினை பேர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இல்லைன்னா வேர்வை வரும். அந்த மாதிரி வயிற்று வலி, வாமிட் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது இதுல ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷிகோலசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத டிசென்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிசென்ட்ரி அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா நமக்கு என்ன ஆகும், இதே மாதிரி லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். அந்த ஒரு டிசீஸை தான் நம்ம என்ன சொல்றோம், டிசென்ட்ரி அப்படின்னு சொல்றது. அண்ட் தென் இது ரொம்ப பெயினோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நார்மலா டயேரியா அப்படிங்கிறதும் நமக்கு இது என்ன சொல்லுவோம், லூஸ் மோஷன். டிசென்ட்ரின்னு சொன்னா பெயின், ரொம்ப வலியோட நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். இதுவும் பாக்டீரியாவால தான் நமக்கு வருது. ஷிகெல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால வருது. இதுக்கு ஷிகாலசஸ் அப்படின்னு இன்னொரு நேம் நம்ம அதை கொடுத்துக்கலாம். சோ இதுவும் நம்ம எப்படி இருக்கும், நமக்கு பிளட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லும் நம்ம போகக்கூடிய மோஷனோட சேர்ந்து நமக்கு ஊஸ் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். சோ இதுலயும் நமக்கு நம் இன்டைஜஷன், வாமிட்டிங், ஃபீவர் இது எல்லாமே வரும்.
வரும். சோ பெயின் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு பெயினாலும் பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு டிசீஸ் வந்தது அப்படின்னு சொன்னா ஸ்டொமக் பெயின், வாமிட்டிங் அண்ட் தென் ஃபீவர் எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைஃபாய்டு ஃபீவர். டைஃபாய்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்தா கூட நமக்கு வந்து ஒரு 1 வீக் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும், கியூர் ஆயிடும். ஆனா டைஃபாய்டு அப்படிங்கிற டிசீஸ் எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா மினிமம் நமக்கு 15 days அப்படிங்கிறது கால்குலேஷன். சோ அதுக்கு குறைஞ்ச அந்த நமக்கு வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியில போகவே போகாது. அதனாலதான் என்ன ஆகும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எதுவும் இந்த ரெய்னி சீசன்ல நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஃபீவர்லாம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா ஹெவி டெம்பரேச்சர் இருக்கும், ஈஸியா எல்லாருக்கும் இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னு கேட்டா ஹை ஃபீவர், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா நமக்கு இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஹெட்ஏக் அப்படிங்கும் இருக்கும். தலைவலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் டைஃபாய்டு காய்ச்சல் அப்படிங்கும் போது சேம் மேனர் வாமிட்டிங் சென்சஸும் இதுல இருக்கும். நம்ம சாப்பிடவே முடியாது. சாப்பிடாததுனால நமக்கு என்ன ஆகும், வெயிட் லாஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ஆகும். சோ இந்த மாதிரியான ஒரு நமக்கு வந்து சிம்டம்ஸ்ங்கிறது டைஃபாய்டு ஃபீவரால நமக்கு வரக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காலரா. சோ காலரா அப்படிங்கறது எல்லாமே இப்பெல்லாம் இல்ல. மேக்சிமம் ஒரு காலரா அப்படிங்கிற டிசீஸ் எதனால வரும்னு கேட்டா இதே மாதிரியான ஒரு பாக்டீரியா விப்ரோ காலரே அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு வைரஸ் பாக்டீரியாவால நமக்கு வரக்கூடியது. சாரி, வைரஸ் இல்ல, பாக்டீரியா. விப்ரோ காலரே அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்துட்டு பாக்டீரியால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் காலரா அப்படிங்கிறது. இதுவும் நமக்கு கண்டினியூஸாக லூஸ் மோஷன் அப்படிங்கிறது தான் மெயினா இருக்கும். சோ சிவியர் டயேரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுலயும் நமக்கு என்ன இருக்கும், வாமிட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். சேம் மேனர் வாமிட்டிங்கும் இருக்கும், நமக்கு லூஸ் மோஷனும் இருக்கும், டயேரியாவும் இருக்கும். அப்படின்னு சொல்லும் போது ஹெவி வெயிட் லாஸ், இன்ஃபெக்ஷன் சொல்லும் போது ஒரு ஏரியாவே டோட்டலா அப்படியே இன்ஃபெக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, ரெக்கவரே ஆக முடியாத நிலைமையில அந்த உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா அந்த அளவுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதிகமாக அது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அதனுடைய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும், நமக்கு அதை தாங்கிக்கிற சக்தி அப்படிங்கிறதும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற வைரஸால தான் நமக்கு வரக்கூடியது. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான இந்த ஒரு ஃபீவர். இந்த ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதும் நமக்கு வாட்டர் பார்ன் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வைரஸால வரக்கூடியது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம். இதை நம்ம பார்க்கறது வந்துட்டு வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதனாலயும் நமக்கு வாமிட்டிங், ஃபீவர் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இச்சிங் அப்படிங்கிறது மெயினா இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதுல எழுதுறேன். அரிப்புத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் கண் எல்லாமே நமக்கு என்ன ஆயிடும், ஃபுல்லுமே எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆயிடும். அண்ட் தென் நமக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லும் பசிக்கவே பசிக்காது. லேக் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொன்னா நம்மளால உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா எப்பயுமே பசிச்சாதான் சாப்பிடுவோம் இல்லையா, பசிக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சாப்பிடவே மாட்டோம். அதனால அவங்களுக்கு ஹெவி வெயிட் லாஸ் அந்த மாதிரி வரும். அண்ட் தென் ஹெப்படைட்டிஸ் இ அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு எதனால வரக்கூடியதுன்னு சொன்னா இதே வைரஸால தான் வரக்கூடியது. சோ ஹெப்படைட்டிஸ் இ ஏ மாதிரியே இதுவும் இதுல இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் நமக்கு வாமிட்டிங் அண்ட் தென் அந்த சேம் சிம்டம்ஸ் தான் நமக்கு ஹெவி ஹை ஃபீவர். நம்மளுடைய யூரினுடைய கலர் அப்படிங்கிறது டார்க்கா மாறும். சோ அந்த யூரின் கலர் அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடியது. சோ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு சேஞ்ச் ஆக
அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ளார ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னங்கிறத டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும், டயக்னைஸ் பண்ணணும். ஸோ அதை பேரண்ட்டையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நல்லா பசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பசியே இல்லை, சாப்பிட முடியல, பெயினா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க, இமீடியட்டா நமக்கு பேரண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது அவங்க ப்ராப்பரா அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு நமக்கு எடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம இத எப்படியெல்லாம் நம்ம தடுக்கணும், நமக்கு வரக்கூடிய டிசீஸ எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்றதே நல்ல விஷயம்தான் இல்லையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது என்னது, நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரிவென்ஷன், இந்த நீரால் பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன இருக்கணும், பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது தான். பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொன்னா தன் சுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ தன் சுத்தம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படியும் என்ன பண்ணணும், பிரஷ் யுவர் டீத் ட்வைஸ் அ டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும், 2 வேளை பிரஷ் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸையும் ஃபுல்லா வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே போல ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எப்பயும் நமக்கு நம்ம பாயில்டு வாட்டரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகாது, டிசீசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. அண்ட் தென் என்ன பண்ணணும், நமக்கு டிசீஸ் வரக்கூடிய எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், கரெக்டா செஞ்சுக்கணும். எல்லா வேஸ்டையும் என்ன பண்ணணும், நம்ம இமீடியட்டா ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும். ஸோ வேஸ்ட நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பர் ரிமூவல் அப்படிங்கிறது நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஆல்ரெடி. தண்ணியில கலக்கிறது, குப்பையை நம்ம தண்ணியோட கலக்கிறது, கண்டாமினேட்டர் வாட்டரை சேர்த்துக்கிறது, பிளாஸ்டிக் பேப்பரை போடுறது, கிளாத் போடுறது, தேவையில்லாத நமக்கு நல்ல சரியான டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணாதது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் ரிமூவ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, ப்ராப்பரா நம்ம கரெக்டா வேஸ்ட ரிமூவ் பண்றோம்னு சொன்னாலே இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட். நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சுத்தம், நம்மளுடைய ட்ரெஸ், நம்மளுடைய உடம்ப சரியானபடி நம்ம என்ன பண்ணணும், டெய்லி நல்லா வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸா போடணும், கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், பிரஷ் பண்ணணும், குளிக்கணும். அது போல பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூ வாஷ் யுவர் ஹேண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் டேக்கிங் ஃபுட். என்ன சொல்லுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கரெக்டா என்ன பண்ணணும், கரெக்டா கையை வாஷ் பண்ணணும், ஹாட் வாட்டரா எடுத்துக்கணும். அதே போல நல்ல நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா உணவுகளும் ஹைஜீனா இருக்கணும். அப்படிங்கிறது நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது. அனதர் நம்ம டிசீசஸ் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெங்கு ஃபீவர். டெங்கு அப்படிங்கிறது இப்போ இந்த வாட்டர்பார்ன் டிசீஸால நம்ம மேஜரா ரொம்ப பெருசா பார்க்கக்கூடிய என்னென்ன ஃபீவர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு விஷயம்தான் இந்த டெங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம மேல வரக்கூடிய எல்லா வகையான டிசீஸும் பார்த்தோம் நம்ம. அதே போல நம்ம ஸ்டாக்னேட்டட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நீரால் உருவாகும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாக்னேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ தேங்கி இருக்கும் நீர்ல என்ன உருவாகும் அப்படின்னு கேட்டா ஏடிஸ் அப்படிங்கிற ஒரு கொசுவாகப்பட்டது நமக்கு உருவாகும். அந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த ஒரு டிசீஸை நமக்கு பரவுக்கு. ஓகேங்களா? ஏடிஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த மஸ்கிட்டோனுடைய ஒரு நேம். ஓகே, சாரி. ஏடிஸ் மஸ்கிட்டோ எங்க நமக்கு ஃபுல்லா பரவும் கேட்டா தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில. சோ அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஸ்டாக்னேஷன் இருக்கவே இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி நமக்கு சுற்றுப்புறத்துல நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் பேப்பர்ல, டயர்ல, அண்ட் தென் நமக்கு இல்லைன்னா நம்ம தேங்காய் மூடி சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் யூஸ் பண்ண அந்த மட்டையில, அதுல எல்லாம் என்ன ஆகும், நம்ம தேவையில்லாத கண்டெய்னர்லாம் தூக்கி போட்டிருப்போம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி தண்ணியாகப்பட்டது தேங்கி இருக்கும். அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஏடிஸ் அப்படிங்கிற ஒரு மஸ்கிட்டோ நமக்கு ஃபார்ம் ஆகும், பிரீட் ஆகும். அந்த பிரீட் பண்ணக்கூடிய அந்த மஸ்கிட்டோவை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும், உருவாகவே கூடாது. மோரோவர் ஒரு
6 or 7 years பேக் இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ இந்த ஸ்டாக்னேட்டட் வாட்டரை என்ன பண்ணணும், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெகுலரா நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, எல்லார் வீடுகளுக்குமே நம்ம அதை செக் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டெங்கு ஃபீவர் நமக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஹியூமனும் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம வீட்டுல என்ன பண்ணக்கூடாது, தண்ணியா ஸ்டாக்னேட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ஸ்டாக்னேட்டட் வாட்டர்ல தான் என்ன ஆகுது, நமக்கு நிறைய டிசீஸ் வருது. அப்படிங்கறதுனால அதை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அது போல இதுல மெயினா என்ன நமக்கு வருதுன்னு சொன்னா பிக்கு எல்லாமே அதுல என்ன ஆகும், தண்ணி அப்படின்னு சொன்னாலே பிக்கு டாக் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டுல ஃபில்டர் வாட்டர்ங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரியான தண்ணியில எல்லாம் வந்து அது என்ன பண்ணுது, அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது அந்த தண்ணி தேங்கி நின்ன தண்ணியில எல்லாம் மேய்ஞ்சிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வரக்கூடிய அந்த டிசீஸ் தான் என்னது, பன்றியினால் உருவாகக்கூடியதுதான் நமக்கு இந்த பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ அந்த H1N1 அப்படிங்கிற வைரஸும் நமக்கு எங்க இருந்து வருது, இந்த ஸ்டாக்னேட்டட் வாட்டர்ல இருந்து தான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம டெங்கு அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு எதுல இந்த எந்த நோய் அப்படின்னு சொன்னா ஏடிஸ் கொசுவால வருது. அதே போல பிளேவி அப்படிங்கிற ஒரு வைரஸாலையும் நமக்கு என்ன ஆகுது, இது வந்து உருவாகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம டெங்கு காய்ச்சல் உருவாகக்கூடியது எந்த வைரஸ்னா பிளேவி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான். இந்த பிளேவி வைரஸ் எங்க நமக்கு வந்து உருவாகுது அப்படின்னா தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில. இப்ப இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா டே டயத்துல. ஓகேங்களா? டே டயத்துல என்ன ஆகும், நிறைய பிரீட் ஆகும். அந்த டே டயத்துல தான் என்ன இந்த ஏடிஸ் கொசு அப்படிங்கிறது நமக்கு பிரீட் ஆறதுனால எந்தெந்த மாதிரி இருக்கும், இந்த நான் சொன்ன ஆல்ரெடி ஸ்டாக்னேட் ஆயிருக்க டயர் அண்ட் தென் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேஸ்ட் மெட்டீரியல் இதுல எல்லாத்துலயுமே தண்ணியை தேங்க வச்சோம் அப்படின்னு சொன்னா அதனாலதான் நமக்கு இந்த வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு கொசு அண்ட் தென் வைரஸ் இது வந்து உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டா மினிமம் 3 to 14 days அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், இது நமக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஆஃப்டர் 3 to 14 days அப்புறமா தான் நமக்கு இந்த ஃபீவரால நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும், நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஃபுல்லும் உடம்புல போய் நிறைய அந்த அந்த வைரஸ் ஆகப்பட்டது நமக்கு பெருகினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இதனால நமக்கு ஹெவி ஃபீவர் அப்படிங்கிறது வரும். ஓகே, ரொம்ப கடுமையான ஒரு காய்ச்சல் அப்படிங்கிறது நம்ம வரும். ஸ்டொமக் அதே போல அப்செட் ஆயிடும். அண்ட் தென் நமக்கு ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது தான் இதுல அதிகமாக நமக்கு வரும். நம்மளுடைய ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னா மூட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மூட்டுகள் எல்லா இடத்துலயுமே வலி அப்படிங்கிறது வரும். கையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட், கால்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் எல்லா இடத்துலயும் நமக்கு இது வந்துட்டு பெயினை கொடுக்கும். அண்ட் தென் பிளேட்லெட்ஸ்னுடைய நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். மெயினா இதுதான் நமக்கு பிளட்ல என்னெல்லாம் இருக்கும், ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு இருக்கும், ரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு இருக்கும். அதே போல ரத்த தட்டணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதனுடைய நம்பர் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா குறைஞ்சிடும். எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு குறையும் போது என்ன ஆகும், நமக்கு மெயினான விஷயம் நமக்கு நம்மளுடைய ரத்தம் தான். ரத்தத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையான அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் கரெக்டா இருக்கணும். அது சரியா இல்லைன்னா நமக்கு தான் என்ன ஆகும், டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது வரும் இல்லையா. அதனால பிளேட்லெட்ஸ்னுடைய நமக்கு டிஃபிஷியன்சிங்கிறது ரத்தத்துல குறையும் போது இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப குறைஞ்சிடும். அண்ட் தென் நமக்கு ஹெவி ஸ்டொமக் பெயினும் வரும். அண்ட் தென் எப்படியான ஒரு வாமிட் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளட்டோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாமிட் அப்படின்னு வரும். நமக்கு வாமிட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதோட ரத்தம் அப்படிங்கிறது கலந்து வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ் ஃபார் டெங்கு ஃபீவர். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதை வராம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது
வீட்டை சுத்தி என்ன பண்ணணும், நல்ல ஒரு ஸ்ப்ரே எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அத நம்ம ஃபினாயில், டெட்டால் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல, இதையெல்லாம் யூஸ் பண்ணி தண்ணி ஃபர்ஸ்ட் தேங்காம பார்த்துக்கணும். வாட்டர் என்ன ஆகக்கூடாது, தண்ணி தேங்காம பார்த்துக்க கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். வாட்டர் ஸ்டாக்னன்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்கக்கூடாது. தண்ணி தேங்காம நம்ம பார்த்துக்கிட்டா நல்ல விஷயம். அதே போல ஏர்லி மார்னிங் அண்ட் தென் ஈவினிங் டயத்துல, ரெண்டு டயத்துலயுமே என்ன பண்ணணும், டோர் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மார்னிங் அண்ட் தென் ஈவினிங் ரெண்டு டயத்துலயுமே என்ன பண்ணணும், டோரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த கொசு பிரீட் ஆகி வீட்டுக்குள்ள வராம இருக்கும். அது போல ஸ்ப்ரே ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ட்ரெஸ் ஃபுல்லா கவர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா கொசு கடிக்காம பாத்துக்கலாம். இதற்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதற்குன்னு இல்லாம ஜென்ரலா இருக்கக்கூடிய சாதாரணமா டாக்டர் என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதையே எடுத்துக்கலாம். அதுல நம்மளுடைய வாட்டர் கண்டாமினேஷன், நமக்கு டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது தான் என்ன ஆகும், நமக்கு அதிகமாகும். வாமிட்டும் நமக்கு வருது, லூஸ் மோஷன்லாம் வருதுன்னு சொன்னா உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிடும். அப்ப என்ன பண்றோம், நிறைய தண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும், நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நம்ம சாதாரண தண்ணி அப்படிங்கிறத விட நம்ம நிறைய அதை சேர்த்துக்கிற மாதிரி உப்பும் அண்ட் தென் சர்க்கரையும் சேர்ந்த ஒரு நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சால்ட் பிளஸ் சுகர்னு, அந்த மாதிரியான தண்ணி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி ஆகப்பட்டது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு நம் டயர்ட் ஆகாம நம்மளுடைய உடம்பையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ நமக்கு அதர் வாட்டர்பார்ன் டிசீசஸ்னா ஃபர்ஸ்ட் பாக்குறது டெங்கு. டெங்கு ஃபிளேவி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால வரக்கூடியது. தென் ஏடிஸ் அப்படிங்கிற ஒரு மஸ்கிட்டோவால தான் அது என்ன ஆகுது, நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது எங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படிங்கிற இடத்துல தான், தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துல இருக்கும். அதனால வாட்டர் ஸ்டாக்னேஷனை அவாய்ட் பண்ணலாம். சோ இது எல்லாமே நம்ம தனித்தனியா என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டினா எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் H1N1 வைரஸ். H1N1 வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம சொன்ன இந்த பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதனால வருதுன்னா, இதுக்கு நேம் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது H1N1 வைரஸால நமக்கு உருவாகக்கூடியது. அதனால நம்ம என்ன பண்றோம், சஃபர் ஆகிறோம். சோ இது ஃபர்ஸ்ட் நமக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இதனால ஃபர்ஸ்ட் வரும். சோ நம்மளால என்ன பண்ண முடியாது, சரியாக பிரீத் பண்ண முடியாத ஒரு சிம்டம் தான் இந்த H1N1 வைரஸ் நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடியது. சுவாச நோய் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற ஒரு வைரஸால வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகும், நம்ம சொல்லியிருக்கோம், தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில பன்றிகள் எல்லாமே அதுல நம்ம ஃபுல்லுமே அதை உணவா எடுத்துக்கொள்ளும், அல்லது சும்மா அது மூவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த பன்றி ஆகப்பட்டது அந்த தொற்றை உருவாக்கி நமக்கு என்ன பண்ணுது, கண்டினியூஸா காஃப் அப்படிங்கிறது வரும். சோ கண்டினியூஸ் காஃப் அப்படின்னு சொன்னாலே நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரீத் பண்ண முடியாது. ஹெவி காஃப் அப்படின்னு வரும். ரொம்ப அதிகமாக நமக்கு காஃப் இருக்கு அப்படிங்கறதுனாலயே நம்மளால பிரீத்திங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் தண்ணி தேங்காம நம்ம பாதுகாத்துக்கிட்டாலே இந்த ஒரு டிசீஸை நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ சீவேஜ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவு நீர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், செடிகளுக்கு அனுப்பணும். சீவேஜ் வாட்டர் அப்படின்னு சொன்னா கழிவு நீர் அப்படின்னு சொல்றோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வர்றது, பாத்ரூம்ல இருந்து வர்றதோ, காய்கறியோ, சமைக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம செடி கொடிகளுக்கு அனுப்பணும். தேங்கி வைக்காம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த வைரஸ் அப்படிங்கிறது என்ன ஆகாது, வரவே வராது. அண்ட் தென் நம்ம என்னென்ன டிசீசஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டெங்கு ஃபீவர், அண்ட் தென் நம்ம ஸ்வைன் ஃப்ளூன்னு பார்த்தோம். அதை உருவாக்கக்கூடிய வைரஸ் அப்படின்னு சொன்னா ஃபிளேவி வைரஸ்ங்கிறது டெங்கு ஃபீவர்.
அண்ட் தென் இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற வைரஸ் நமக்கு பன்றி காய்ச்சல். இது நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்னன்னு கேட்டா வாட்டர் பார்ன் டிசீசஸ், நீரால் பரவக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ நடத்தினதுல என்ன டாபிக்ஸ் உங்களுக்கு புரியல, இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, நீர் வந்து இந்த லெசன்லயே பார்க்கும்போது வாட்டர்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். வாட்டர்னுடைய சோர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் தென் நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம் பார்த்தோம். பொல்யூட் ஆறது எப்படி அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்த்தோம். அந்த பொல்யூட் ஆகாம நம்ம எப்படி பாதுகாக்கலாம்னு பார்த்தோம். நன்னீர் மேலாண்மை எப்படி, கழிவு நீர் மேலாண்மை, வேஸ்ட் வாட்டர் நம்ம எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் அதே போல டீசாலினேஷன் பார்த்தோம். மழை நீர் சேமிப்பு எவ்வாறு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு பார்த்த லாஸ்ட் டாபிக் வாட்டர்பார்ன் டிசீசஸ், நீரால் பரவக்கூடிய ஒரு நோய், என்ன மாதிரியான வைரஸா அல்லது பாக்டீரியாவால என்னென்ன டிசீஸ் வருது. சோ இது கண்டிப்பா அதுவும் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கு, நமக்கு ஃப்ளட் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. வெள்ளம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், லோ டிப்ரெஷன் சொல்றோம் இல்லையா? அதனால மழையினால் எல்லாரும் அவதிப்பட்டு இருக்கோம். பிளீஸ் இது வந்து அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய விழிப்புணர்வுக்காகவே கண்டிப்பா ஆஸ் அ சில்ட்ரன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருமே அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருந்து எல்லாரையுமே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சோ டவுட் இருந்தா கேளுங்க, அல்லது இந்த லெசனை வீட்டுல படிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா இதற்கு உண்டான என்னென்ன டவுட்ஸ் அப்படின்னு கேளுங்க. சோ இதை நம்ம பார்த்தோம், என்ன மாதிரியான டிசீசஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிறது, டிசென்ட்ரி, டைஃபாய்டு, காலரா அண்ட் தென் கிர்டியா, இந்த மாதிரி பல வகையான டிசீசஸ் தான் நம்ம பார்த்த இந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, இந்த லாஸ்ட் கிளாஸ் அந்த எம்சிக்யூ பார்த்தோம் இல்லையா? அந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உண்டான ஆன்சர்ஸை நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணுங்க, எழுதி கரெக்டான மார்க்கை செக்யூர் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ரொம்ப எளிதானதுதான். இந்த பாடம் முழுவதுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், படிச்சுட்டோம். சோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு உடனுக்குடன் நம்ம வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணினோம். நம்ம என்ன பண்றோம், படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும், நம்மளால அடுத்ததை நம்மள ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நடத்தின பாடத்துக்கு உண்டான கேள்வி பதில இன்னைக்கே நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். ஓகே, சோ இதுதான் என்ன கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மலைப்பகுதியில் நீராகப்பட்டது என்னவா வரும்? பனியாக, நீராவியாக, நீராக. வாட்டர் இஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் டேஷ் ஆன் மவுண்டைன்ஸ், ஸ்னோ, வாட்டர் வேப்பர் அண்ட் தென் வாட்டர். இந்த மூணு விஷயத்துல. அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் அ சேனல் த்ரூ விச் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோஸ், லேக், பான் அண்ட் ரிவர். நன்னீர் செல்லக்கூடிய பகுதி என்பதை நம்ம என்ன சொல்றோம், ஏரி, குளம், ஆறு. சோ இந்த மூணுல எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு என்ன சொல்றோம், இந்த நல்ல நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது மூவ் ஆகும் அப்படிங்கறத நம்ம கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. Third one, every 1000 ml of sea water contains dash grams of salts dissolved in it. ஒவ்வொரு 1000 மில்லி லிட்டர் கடல் நீரிலும் எத்தனை கிராம், கடல் தண்ணியில எத்தனை கிராம் உப்பு இருக்குன்னா 45, 15, 35, எத்தனை கிராம் உப்பாகப்பட்டது நமக்கு 1 லிட்டர் கடல் தண்ணியில கலந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஸ்டின். சோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், லெசன் நடத்தும் போது தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதை நீங்க பார்க்கும் போதே கண்டிப்பா அதற்குண்டான ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Underground water contains soluble salt of dash and magnesium, calcium,
நைட்ரஜன் அண்ட் தென் பொட்டாசியம். நிலத்தடி நீரில் என்னென்ன உப்புகள்? மெக்னீசியம் உப்பு, அதுக்கு அடுத்தது கால்சியம், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம். இந்த 3 உப்புல எந்த உப்பு வந்து நம்ம எப்படி இருக்கும்? நிலத்தடி நீர் சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல கலந்திருக்கும். 5th கொஸ்டின், டேஷ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் impurities? வெல் வாட்டர், சீ வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர். மாசுக்கள் இல்லாத நீர். நம்ம இப்ப கூட பார்த்தோம்ல, கண்டாமினேட் ஆகாத தண்ணி எது? கிணற்று நீர், கடல் நீர், ஊற்று நீர். இந்த 3 நமக்கு எது வந்துட்டு ஃபுல்லுமே கண்டாமினேட் ஆகாத, தூசிகள் இல்லாத நல்ல தண்ணியாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. 6th ஒன், வாட்டர் சைக்கிள் கன்சிஸ்ட் டேஷ் ஸ்டேஜஸ்? 4, 5 or 3. நீர் சுழற்சி என்பது எத்தனை படிநிலைகளில் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது 4, 5 அல்லது 3 எத்தனை படிநிலைகளில் இருக்கு? ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வாட்டர் வேப்பர் இன்டு வாட்டர் ஆன் கூலிங் இஸ் கால்ட் எவாப்ரேஷன், கண்டன்சேஷன், செடிமெண்டேஷன். நீராவி குளிர்தல் மூலமாக நீராக மாறக்கூடிய நிகழ்வு ஆவியாதலா, ஆவி சுருங்குதலா, வீழ்படிவாதலா என்னங்கிறது. நெக்ஸ்ட், டேஷ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அக்கர்ஸ் அஸ் கிரவுண்ட் வாட்டர்? 30.1%, 35.1, 30.5. நிலத்தடியாக உள்ள நன்னீரினுடைய அளவு என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இதுக்கு உண்டான ஒரு என்ன சொன்னோம், அட்டவணை தான் நம்ம பார்த்தோம். நிலத்தடி நீர்ல எவ்வளவு நன்னீர் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்ம சரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். த கவர்மெண்ட் ஆஃப் டேஷ் லீட்ஸ் த நேஷன் இன் இம்ப்ளிமெண்டிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரோக்ராம்? கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறது? கேரளா, கர்நாடகா, தமிழகம். சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின். ஓகே, டேஷ் இஸ் அப்சர்வ்ட் அஸ் வேர்ல்ட் வாட்டர் டே? மார்ச் 22, மார்ச் 21, ஏப்ரல் 22. டேஷ் நாள் உலக நீர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 22, 21 அல்லது ஏப்ரல் 22. சோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினுமே இந்த லெசன்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இதுல வந்துட்டு மீதி ரிமைனிங் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா டிசீசஸ் எல்லாம் எதுவுமே நான் இதுல எடுக்கல. 50% ஆஃப் லெசன் மட்டும்தான் இதுல கவர் ஆயிருக்கு. ரிமைனிங் நீங்க தெளிவா முழு பாடத்தையுமே படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த டெஸ்ட்டை நம்ம இதுல கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.